என்ன குழந்தைங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அதான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? 4 குட்டி பாப்பாவோட கதை பார்க்க போறோம். ஒரு வீட்ல 4 பசங்க இருந்தாங்க. 2 பொண்ணு 2 பையன். உங்கள மாதிரியே குட்டி குட்டி பாப்பா தான் எல்லாம். அந்த 4 பசங்களோட பேர் என்னன்னு பாக்கலாமா? அந்த 2 பொண்ணோட பேரு லதா, ராதா. அந்த 2 பையனோட பேரு சிவா, தேவா. இவங்க 4 பேரோட அம்மா இவங்களுக்காக கொஞ்சம் திராட்சை பழம் வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த திராட்சை பழம் நல்ல சுவையாவும் நல்ல மணமாவும் நல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்தது. அம்மா என்ன பண்ணிருந்தாங்க, அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. திராட்சை பழம் எல்லாரும் சாப்பிடுவீங்களா? ரொம்பவே நல்லது. கொட்டை இருக்கிற திராட்சை பழம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சாப்பிடும் போது ஆனா கொட்டையை நம்ம எடுத்துட்டு சாப்பிடணும். அப்ப என்ன ஆச்சு, லதாக்கு இந்த திராட்சை பழத்தை பார்த்தா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அம்மா எப்ப தருவாங்கன்னு தெரியலையே, சரி நம்ம கொஞ்சோண்டு பழம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம லதா மட்டும் கொஞ்சம் திராட்சை பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டான். அம்மா வந்து பார்த்தாங்க, என்ன கொஞ்சம் திராட்சை பழம் குறையுது அப்படின்னு. யார் சாப்பிட்டது அப்படின்னு கேட்டாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, நான் சாப்பிடலன்னு சொன்னாங்க. லதாவும் என்ன பண்ணா, கூடவே சேர்ந்துட்டு நான் சாப்பிடலன்னு சொன்னான். அம்மா பார்த்தாங்க, யாரோ இவங்கதான் சாப்பிட்டு இருக்காங்க ஆனா சாப்பிடலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, சரி பரவாயில்ல யார் சாப்பிட்டு இருந்தாலும், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திராட்சை பழத்துக்குள்ள இருக்கிற கொட்டையும் சேர்த்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள திராட்சை செடி முளைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே லதாக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அச்சோ, வயிற்றுக்குள்ள திராட்சை செடி முளைச்சு திராட்சை பழம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டு, இல்ல நான் வந்து கொட்டையெல்லாம் வெளியில துப்பிட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, லதா தான் திராட்சை பழம் சாப்பிட்டதுன்னு. லதாவை பார்த்து கேட்டாங்க, நீதான் அப்ப திராட்சை பழம் சாப்பிட்டியா அப்படின்னு. லதா உடனே ஆமா அப்படின்னு சொன்னான். அம்மா உடனே சொன்னாங்க, நீ சாப்பிட்டாலும் சரி, ஆனா எப்பயுமே பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா மாட்டிக்குவோம் எப்பயுமே, அதனால யார்கிட்டயுமே எதுக்குமே பொய் சொல்லக்கூடாது, எது உண்மையோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? நம்மளும் எப்பயுமே யார்கிட்டயுமே எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலயும் பொய் சொல்லாம பேசுறதுக்கு பழகிப்போம். நம்ம பொய் சொன்னோம்னா கண்டிப்பா மாட்டிக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய நல்ல பேரும் கெட்டு போயிடும். இதே உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே நம்மள ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். லதா சொன்னா கரெக்டா தான் இருக்கும், லதா எப்பயுமே உண்மையதான் பேசுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பொய் சொன்னோம்னா அவ பொய் தான் எப்பயுமே சொல்லுவா, வாயை திறந்தாலே வாயில பொய் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா இல்லைல்ல, அதனால எப்பயுமே உண்மைய பேசணும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, எப்பயுமே உண்மையதான் பேசணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம நடந்துக்கணும் அப்படின்றத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். சரி குழந்தைங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் போயிட்டு வரேன், சீக்கிரமா போய் தூங்குங்க. டாடா.